கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 69ஆம் சங்கீதம், அதில் 33ஆம் வசனம். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இன்றைய தினம் கர்த்தர் எளியவராகிய நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்ம விண்ணப்பங்கள், நம்மளோட ஜெபங்கள், நம்மளுடைய தேவைகள், நம்ம வேண்டுதல்கள் அனைத்தையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதுக்கு பதில் அளிக்கிறார். அதுலதான் பாருங்க, அழகா இருக்குது. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் பதிலும் அளிப்பார். அதுல நம்மளை புறக்கணியாத தேவன், நம்மளை புறக்கணியாத தேவன், கட்டுண்டவர்களாக காணப்படுகிற நம்மளை புறக்கணியாத தேவன். எளியவர்களின் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை, எளியவர்கள்னா என்ன? தேவனுக்குள் எளிமை உள்ளவர்கள். எளியவர்கள்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எளியவரா நடிக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா நிறைய காசு பணம் இருக்கும், ஆனா காலை செருப்படாம நடிக்கிற நடந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே கர்த்தருக்குள் நம்ம எளியவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நான் ஒன்றும் கிடையாது, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வரணும், ஆண்டவரே அப்படின்ற நிலைமையில இருக்க வேண்டும். அப்ப நம்ம விண்ணப்பங்களை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்ம விண்ணப்பங்கள் அவர் செவியில ஏறுகிறது, அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த பதில் ஒரு சில நேரத்துல நமக்கு உடனே கிடைக்காது, கிடையாது. உடனே பதில் வரவே கிடையாது. நம்ம லேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் தேவனே கேட்கல, தேவன் ஒன்றும் சொல்லலையே, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு. அது கிடையாது. நமக்கு எந்த டைம்ல எதை கொடுக்கணும்னு அவர் தேவன் ரொம்ப நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவர் கேட்கறது மட்டும் இல்லாம அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன், பதில் அளிக்கிற தேவன். தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து அவர் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். முழு மனதுடன் தேவனை தேடுகிறோமா? முழு மனதுடன் நம்ம தேவனை தேடுகிறோமா? வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். தேவன் நம்மளை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். நம்ம அது உடனே பதில் கிடைக்கலாம்னா தேவன் நம்மளை புறக்கணிச்சார் போல அப்படின்னு நினைக்கிறோம். எதுவுமே கிடையாது. கட்டுண்ட நிலைமையில இருக்கோமா? எளிமையிலும் கட்டுண்ட நிலைமையில இருக்கோமா? உலகத்தின் ரீதியாக, உலக மக்கள் மூலமாக, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கட்டுண்ட நிலைமையில இருக்கீங்களா? தேவன் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆனா முழு மனதுடன் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடும் பொழுது அவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்டு எளியவர்களாகிய கர்த்தருடைய பார்வையில நம்ம எளியவர்கள் கட்டுண்டவர்களா இருக்கிறோமா? நம்மளை அவர் புறக்கணியாத தேவன். நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவன். தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை புறக்கணிக்க மாட்டார். நம்ம உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக இருக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக இருக்கிறார். அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, ஏஸ்தாபனே, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், ஏஸ்தாபனே, கட்டுண்ட உம்முடையவர்களை புறக்கணியாத தேவன், நன்றி தாபனே. நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை புறக்கணிக்காமல் எங்களுடன் எங்களை அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களை புறக்கணிக்காமல் உம்மை சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அநேக விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் நிறைவேற்றி முடித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. கட்டுண்ட நிலைமையில் உள்ளவர்களை புறக்கணியாமல் நீர் அவர்களை தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.